வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கோபாலபுரம் சென்று முன்னாள் முதலமைச்சர் மு.கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அங்கு நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தைப்பொங்கல் பண்டிகை இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இன்றைய தினம் வழக்கமாக அணியும் வெள்ளை வேஷ்டி சட்டையை தவிர்த்து பட்டு வேஷ்டியும் கிரே கலர் சட்டையும் அணிந்து தை பொங்கலை தனது குடும்பத்தினருடன் உற்சாகமாக கொண்டாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய வாழ்த்து செய்தியில் உழவு தமிழர்களின் தொழில் மட்டுமல்ல, பண்பாட்டு மரபு. அதனால்தான் தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறோம். தை முதல் நாள் உழைப்பின் திருநாளாக, தமிழர் பெருநாளாக கொண்டாடி வருகிறோம். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக கூடுதல் மகிழ்ச்சிக்குரியதாக தமிழகத்தில் திமுகவின் தனி பெரும் ஆட்சி நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் மகிழ்ச்சிக்குரிய நாள் என சொல்லத்தக்க வகையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோபாலபுரம் இல்லத்தில் தனது தந்தையும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதியின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று உற்சாகம் பொங்கும் தமிழர் திருநாளில் உறவாக அன்பு செய்யும் உடன் பிறப்புகளுடன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவிட்டுள்ளார். தனது தாயார் தயாளு அம்மாளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசி பெற்றார். அப்போது அவரது சகோதரி செல்வி முதலமைச்சருக்கு முத்தமிட்டு வாழ்த்தினார். மேலும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைவருக்கும் தனது கையால் 100 ரூபாய் அன்பு பரிசாக கொடுத்தார். மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். தயாநிதி மாறன் தனது குடும்பத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரில் வந்து வாழ்த்து பெற்றார். அதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டு வாசலில் சமத்துவ பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என கோலமிடப்பட்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வுகளை வீடியோவாக பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.